ரிப்போர்ட்டிங் சார் ஷைத்தான் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை அஜய் தேவ்கன், ஜோதிகா அவங்க ஒரு கப்புள்ஸ். அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு அழகான ஃபேமிலி. அவங்க வந்து ஒரு வீக்கெண்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி அங்கே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்களுக்கு அறிமுகமாகறாரு. அவர் தான் மாதவன். ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவர் போக போக தான் தெரியுது அவர் ஒரு மோசமான கேரக்டர்னு. இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹிப்னாட்டிசம் மூலமாக அஜய் தேவ்கனோட பொண்ணை வசியப்படுத்தி தான் சொல்கிறதெல்லாம் பண்ண வைக்கிறாரு. அதுவும் தப்பான விஷயங்கள். உண்மையிலே ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு, அவருடைய மாதவனுடைய மோட்டிவ் என்ன, இந்த பொண்ணு அதுலேருந்து மீண்டு வந்துச்சா, இதுதான் இந்த படத்தோட கதை. முதல்ல நான் ஒரு ஹாரர் படம் அப்படின்னோன்னா ஒரு ரெகுலர் பேய் படம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் உட்காந்தேன். பட் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் பேய் படமாக இல்லாமல் அந்த ஹிப்னாட்டிசம்ங்கிற விஷயத்தை ஹாரருக்கு யூஸ் பண்ணது வந்து ஒரு புது ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. அதுவும் மாதவன் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய 1-2 காட்சிகள், அதாவது இவர் ஒவ்வொன்றா சொல்லுவார், அந்த பொண்ணு அதெல்லாம் பண்ணும். அந்த காட்சிகள் எல்லாமே ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு நீட்டாகவே போயிடும். அதுவும் ஒரு சீன் வந்து அந்த போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு. அப்போ போலீஸ்ட்டை மாட்டிக்காமல் இருக்கணும்னு சொல்லி மாதவன் ஒரு விஷயம் பண்ணுவார், அந்த பொண்ணை வச்சு ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த சீன்லாம் நமக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. இப்படி போகக்கூடிய படம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹிப்னாட்டிசம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணோம். ஒரே மாதிரியான காட்சிகள், இவர் இது பண்ணு அது பண்ணு ஒவ்வொன்றா சொல்லுவார், அந்த பொண்ணு அப்படியே பண்ணோம். அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆனவொன்னு ஒரு சின்ன சலிப்பு வந்துச்சு. அதுவும் ஒருபடி மேலே போய் சில இடங்களில் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான காட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்போ அவர் வந்து ஒரு டப்பாவை கொடுத்து அதை ஃபுல்லாக தேயிலை தூள் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நீ சாப்பிட்ணும் அப்படிம்பாரு. அந்த பொண்ணு அதெல்லாம் எடுத்து அப்படியே பயங்கரமாக சாப்பிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே இதாக இருந்துச்சு. அதுக்கும் இன்னும் ஒருபடி மேலே போய் சில சங்கோச்சமான காட்சிகள், அதாவது இந்த பக்கம் மாதவன் இருப்பார், இந்த பக்கம் அவங்களோட பேரண்ட்ஸ், இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஒரு 20 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு பப்ளிக்காக யூரினேட் பண்ணுற மாதிரி, அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சில காட்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்படி யோசிக்கணுமா அப்படின்லாம் தோணுச்சு. அந்த இடத்துக்கு மேலே என்னால் படத்தோட பைண்ட் ஆக முடியல. என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. படமும் கூட டுவர்ட்ஸ் த எண்ட் லாஸ்ட் 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவார். பின்னாடி அஜய் தேவ்கன் ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ளே போகிறது, அந்த காட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பல பெண்களை இது பண்ணி வச்சுருப்பார். அது எல்லாமே ரொம்ப ஒரு சினிமாத்தனமாக லாஜிக் இல்லாமல் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா மாதவன் ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்கிறாரு, அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பட் இது ஒன்றும் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ரோல்லாம் கிடையாது. இதை விட சூப்பர் ரோல்லாம் பண்ணவர் தான் அவர். அதுக்கான பொட்டென்ஷியல் உள்ள ஆக்டர் தான். பட் ஓகே, எனக்கு அந்த மாதவன் ஆக்டிங்கை என்ஜாய் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணது வந்து அந்த கேரக்டர் மேலே உள்ள வெறுப்பு. அந்த கேரக்டரை வெறுக்கிறேன்னா அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். பட் அந்த கேரக்டர் மேலே உள்ள வெறுப்பு வந்து எந்த அளவுக்கு வெறுப்புன்னா, யாராவது அவர் அடித்து கொண்டுற மாட்டாங்களா, அந்த ஃபேமிலி தப்பிச்சு போயிடாதா அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர வெறுப்பு. என்னால் அவர் ஆக்டிங்கே அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணவே முடியல. எனக்கு பர்சனலி படத்தில் பிடிச்சது வந்து ஜோதிகா. அவங்களுக்கு வந்து படத்தில் பல டைமென்ஷன் இருக்குது. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்ஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரோட கத்தியோட சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. இன்னொரு சீனில் ஒரு பேரண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பார்க்க, பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது என்னால் பார்க்கவே முடியலங்கிற மாதிரி நிலகுலைஞ்சு போகிற ஒரு சீன் இருக்கும். இந்த மாதிரி வேறு வேரியேஷன் அவங்களுடைய இதில் இருந்துச்சு. அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த காட்சிகள் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங், கேமரா ஒர்க், இது 2மே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா முக்கால்வாசி படம் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கும். ஓரளவுக்கு சலிப்பு தட்டாத அளவுக்கு வேறு மாதிரியான ஒரு ஆங்கிலெலாம் எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவாக இருந்துச்சு. பாட்டுலாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மொத்தத்தில் படம் வந்து ஆரம்பத்தில் நீட்டாக ஆரம்பித்த படம் போக போக சுமார் அப்படின்னு இருந்துச்சு. ஃபினிஷிங்கில் டமாருன்னு முடிஞ்சுது. எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நன்றி.